நாம் சோதனைக்குட்படாதபடி உயிர்த்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும் என்கிற விதமாக லூக்கா 22:42 சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு இப்படியாக ஜெபம் பண்ணினார். இயேசு நம்மளுடைய பாவத்திற்காக, அதாவது இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரனாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அந்த கடைசி இரவு பொழுதுல இயேசு பிதாவை பார்த்து ஜெபிக்கிறாரு. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இருந்தாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எதுவே அதுவே நடக்கட்டும். நம்மளுடைய ஜெபமும் இப்படி தான் இருக்கணுங்க. அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு என்ன சித்தமோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை எனக்கு தாருங்க என்கிற விதமாக தான் ஜெபிக்கணும். எதுக்குன்னா, நம்மளுடைய விருப்பம் அதில் கண்ணிகள் ஒளிந்திருக்கும். அது நமக்கு தெரியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும்படியான கண்ணிகளாக கூட இருக்கும். ஆனால் நம் தேவன் நமக்காக உண்டு பண்ணினதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அது நிரந்தர ஆசீர்வாதமாக, அதாவது நித்தியத்திற்கு ஏதுவான ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கணும். ஆமென்.